அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையனோடு சமாதானமான எடப்பாடி ஓபிஎஸோடு சமாதானமாக மறுப்பது ஏன்? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனதிலிருந்து அதிமுகவில் பல்வேறு விதங்களில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நிலவிய வண்ணம் உள்ளது. ஓபிஎஸ் முதலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெகுண்டெழுந்து வெளியேறினார். அவரோடு 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு தலைவர்களும் சென்றார்கள். அதில் பாதி பேர் வேறு அணிக்கும், சிலர் அதிமுகவிலேயும் கூட இணைந்து விட்டார்கள். இன்றளவும் அந்த பிரச்சனை ஓய்ந்தபாடில்லை. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஐ இணைக்கவே மாட்டேன் என தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார். செங்கோட்டையன் அவர்களும் கூட சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறார். செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்களது படங்களை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். இது கட்சிக்கு நல்லதல்ல. கட்சியை கட்டிக்காத்த, கட்சியை வளர்த்தெடுத்த முக்கிய தலைவர்களை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அது முதல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வந்தார். எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறும் அதிமுக நிகழ்வுகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என அனைத்திலும் தவிர்த்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பெயரை குறிப்பிடுவதை கூட அவர் தவிர்த்து வந்து கொண்டிருந்தார். இதுபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையேயான மோதல் நீடித்து வந்தது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே செங்கோட்டையனை சமாதானம் செய்ய முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். ஆனால் அவர்கள் யார் கூறியும் செங்கோட்டையன் கேட்பதாக இல்லை. தொடர்ந்து தனித்து பயணித்து வந்தார். அப்பாவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், ஓபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், அதிமுகவோடு விலகியே இருந்து வந்தார். சபாநாயகர் அப்பாவின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுக தரப்பில் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தின் பொழுது செங்கோட்டையனை அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கொறடா உத்தரவின் மூலம் கட்டுப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியேறினார். அதற்காக கேபி முனுசாமி செங்கோட்டையனை சமாதானம் செய்து சட்டப்பேரவைக்கு கூட்டி வந்து அதிமுகவிற்கு ஆதரவாக வாக்களிக்க வைத்தார்கள். ஓபிஎஸும் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார். நேற்று கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் பங்கு பெற்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கல்வித்துறை சம்பந்தமான பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எழுந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவின் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள், எனவே பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான விவாதம் நடைபெறும் பொழுது செங்கோட்டையனையும் பேச அனுமதிக்க வேண்டும் என அவருக்காக பரிந்து பேசினார். ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்களோ அதற்கான நேரம் இல்லை என கூறிவிட்டார். தொடர்ந்து செங்கோட்டையனோடு முரண்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி திடீரென செங்கோட்டையன் மீது பாசம் காட்டுவதும், இதேபோன்று நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கே செங்கோட்டையன் ஆலோசனை கூறியதும் அதிமுக வட்டாரத்திற்குள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏனெனில் தொடர்ந்து அதிமுகவில் ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி என பல்வேறு அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது செங்கோட்டையனும் வெளியேறினால் ஒரு புதிய அணி உருவாகும். இதனால் அதிமுக மேலும் பலவீனப்பட்டு போகும் என கருதினார்கள். அதற்கு வாய்ப்பில்லாமல் சென்றுவிட்டது என்றே அதிமுகவினர் தற்பொழுது மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சிக்குள் இணைக்கவே மாட்டேன் என்று கூறி வருகிறார். அதே சமயத்தில் செங்கோட்டையனிடம் இறங்கி சென்று சமாதானம் பேசுகிறாரே ஏன் என விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான சரிநிகர் அதிமுகவின் தலைவர் என்றால் அது செங்கோட்டையன் மட்டுமே. ஓபிஎஸ் அவர்கள் சரிநிகரான தலைவராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய சாதக பாதகங்களை அவர் அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நடக்க மாட்டார். ஆனால் செங்கோட்டையன் அனைத்து சூட்சுமங்களையும் அறிந்தவர். செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களுக்கு தேர்தல் அரசியல் வியூக பாதைகளை வகுத்து கொடுத்தவர். இப்படிப்பட்டவர் எப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் பணிந்து போவார் என்றுதான் அனைவரும் கூறினார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களும், நீங்கள் ஓபிஎஸ் போன்று செங்கோட்டையனை அவ்வளவு எளிதில் டேக்கிள் செய்துவிட முடியாது. செங்கோட்டையன் மூத்த உறுப்பினர், கொங்கு மண்டலத்தில் அவருக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தங்கமணி, வேலுமணி போன்றவர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக உள்ளார்கள். மேலும் செங்கோட்டையனுக்கு பக்கபலமாக பாரதிய ஜனதா கட்சி, சசிகலா போன்றவர்களும் உள்ளார்கள். ஓபிஎஸ்ஐ நீங்கள் வீழ்த்தியது போன்று செங்கோட்டையனை வீழ்த்திவிட முடியாது. செங்கோட்டையின் விஷயத்தில் நீங்கள் இறங்கித்தான் போய் ஆக வேண்டும் என ஆலோசனை கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான்
எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோடு சமீப காலத்தில் சமாதானத்திற்கு வந்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.